நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை, வீதிகளில் கதறியாடும் உறவுகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், நீதி அமைச்சர் பொறுப்பேற்பு. குடிவரவு குடியகழ்வு திணைக்கள பிரதி கட்டுப்பாட்டாளர் கைது. QR குறியீடு அடிப்படையில் எரிபொருள் விநியோகம். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை, கைதிகளிடம் மாற்றம். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம், 13 பேர் கவலைக்கிடம். சிறைக்குள் நடந்த துப்பாக்கிச்சூடு, கைதிகள் இறப்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அவசரமாக வந்த உலங்கு வானூர்தி. கோட்டபாய தாக்கல் செய்த மனு, நீதிமன்றம் எடுத்த முடிவு. பலி எண்ணிக்கை 26 உயர்வு, சம்பவத்துக்கு பொறுப்பேற்றார் நீதி அமைச்சர். ஆடி அமாவாசை தினத்தை விடுமுறை தினமாக அறிவிக்குமாறு இந்து மத பீடம் பிரதமரிடம் கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறையை அடுத்து பெருமளவான கைதிகளின் உறவினர்கள் சிறைச்சாலை முன் கண்ணீருடன் கதறி எழும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 உயர்ந்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முழு உலகுக்கும் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் எமக்கு பிள்ளைகளே. அவர்களை குற்றவாளிகளாக மாற்றியது போலீசாரும் முன்னே அரசியல்வாதிகளுமே என்று நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகளின் உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் ஒன்றை சிறைவாசியொருவர் காட்டிக் கொடுத்ததாக கூறப்படும் முருகல் நிலை நேற்று வன்முறையாக வெடித்த நிலையில் நள்ளிரவில் அதிகாரிகளால் ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருந்த சூழல் இன்று காலை மீண்டும் கைதிகளின் திட்டமிட்ட தாக்குதலால் சீர்குலைந்தது. இதனை அடுத்து நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகள் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கைதிகளின் உறவினர்கள் வீதிகளில் அழுதபடி உறவினர்களிற்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. அத்துடன் விரையும் ஆம்புலன்ஸ் வண்டிகளும் பாதுகாப்பு படையினரையும் நீர்கொழும்பு சிறைச்சாலை பிரதேசத்தில் காணக்கூடியதாக உள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் தான் மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளதாக நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணேக்கார தெரிவித்துள்ளார். தனது அமைச்சின் கீழ் ஒரு நிறுவனத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றமைக்கு அதன் பொறுப்பை தான் ஏற்றுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இருப்பினும் தற்போதைய நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் அவருடைய உயிரும் பறிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அங்கு மனித உயிர்கள் பறிபோனது குறித்து நான் மிகுந்த அதிர்ச்சி அடைகிறேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் கவலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அங்கு சென்று என்ன நடந்தது என்பதை ஆராய்ந்து எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் எவர் மீது பழி சுமத்த நான் வரவில்லை என்றும் அமைச்சர் இதன் போது மேலும் தெரிவித்துள்ளார். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஒன்றை தயாரிப்பதற்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வரும் போலி கடவுச்சீட்டு தயாரிப்பு தொடர்பான வழக்கொன்றுக்கு அமைவாக இதுகுறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி சென்னையில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஒருவரின் படத்துக்கு வேறொரு நபரின் கைரேகை உள்ளிட்ட உயிரியல் தரவுகளை உட்படுத்தி விண்ணப்ப படிவம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மோசடியாக தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை முறையான பரிசீலனைக்கு உட்படுத்தாமல் பொறுப்பேற்று குறித்த பிரதி கட்டுப்பாட்டாளர் போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டை வழங்குவதற்கு உடந்தையாக இருந்து உதவியதாக தெரியவந்துள்ளது. அதற்கமைய கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தில் வைத்து இன்று இந்த பிரதி கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் மாத்திரை பிரதேசத்தைச் சேர்ந்த 51 வயதுடையவர் என்று கூறப்படுகிறது. மேலும் சம்பவம் குறித்து கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறைமை எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நித்திகுமாரக்கே தெரிவிக்கையில், இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு அரசாங்கம் எந்தவித தீர்மானமும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டில் எதிர்காலத்திலும் தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எனவே தற்போதைய விநியோக முறைமையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை. தற்போதைய எரிபொருள் ஒதுக்கீட்டு அளவை அதிகரிப்பதற்கோ அல்லது குறைப்பதற்கோ எந்தவித முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. எனவே மறு அறிவித்தல் வரை தற்போதைய ஒதுக்கீட்டு எல்லைகளை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிலவும் பதற்றத்தை தணிக்கும் முயற்சியாக அங்குள்ள கைதிகளை ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலையில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கும் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்கும் எடுக்கப்படும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று காலை மீண்டும் ஏற்பட்ட அமைதியின்மையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் 5 பேர் சிறைச்சாலை அதிகாரிகள் என்றும் 20 பேர் கைதிகள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த மோதலில் குறைந்தது 100 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று காலை ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த 26 பேரில் 5 சிறைச்சாலை அதிகாரிகள் என்ற நிலையில் தற்பொழுது இந்த மோதல் காரணமாக 100 பேர் காயமடைந்து நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்களில் பலத்த காயமடைந்து 13 பேர் மேலதிக சிகிச்சைக்காக அவசர சிகிச்சை பிரிவில் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இன்று காலை ஏற்பட்ட பதற்றமான சூழலை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று உயிரிழந்த கைதிகள் அனைவரும் பாதுகாப்பு தரப்பின் துப்பாக்கிச் சூட்டின் காரணமாகவே உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று காலை உணவு வழங்க சென்ற சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் நேற்றைய சம்பவம் தொடர்பில் கைதிகளுடன் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ள முற்பட்டதுடன் ஒரு சில கைதிகளை அச்சுறுத்தவும் முயன்றுள்ளனர். கைதிகள் தரப்பிலிருந்து அதற்கு எதிர்ப்பு குரல் வெளிப்பட தொடங்கியதை அடுத்து சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் தரப்பிலிருந்தே முதலாவது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கைதிகள் மற்றும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களிடையே மோதல் எழுந்துள்ள நிலையில் சிறை பாதுகாப்பு தர அதிகாரிகளும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் தரப்புக்கு ஆதரவாக தங்கள் கடமையின் நிமித்தம் வழங்கப்பட்ட கை துப்பாக்கிகளை கொண்டு துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். அதன் பின்னர் இருதரப்பு மோதலும் வன்முறையாக வெடிக்க தொடங்கிய நிலையில் கைதிகளை நோக்கி சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் தரப்பில் இருந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சிவில் உடையில் இருந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். குறித்த சந்தர்ப்பத்தில் விமானப்படையினரால் சிறைச்சாலை மேற்புற ஆகாய வழியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆளில்லா உளவு விமானத்தின் மீதும் அது 3ஆம் தரப்பின் ட்ரோன் விமானமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களினால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்தாமல் கைதிகளை கட்டுப்படுத்தி வன்முறையை தவிர்த்து சிறைச்சாலைக்குள் அமைதி நிலைமையை ஏற்படுத்த போதுமான அவகாசம் இருந்த போதும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் ஆரம்பம் தொட்டே கைதிகளுடன் ஆக்ரோஷம் மற்றும் வன்முறையை வெளிக்காட்டும் வகையில் நடந்து கொண்டதாகவும் கைதிகள் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை நிலவி வரும் பதற்ற நிலை காரணமாக சிறை கைதிகளின் உறவினர்கள் பெருமளவிலானோர் சிறைச்சாலை வளாகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இதன் காரணமாக சம்பவ இடத்தில் பதற்ற நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இலங்கை விமானப்படையின் பெல் 412 என்ற உலக வானூர்தி நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கள நிலவரங்களை ஆராய்ந்து தகவல்களை வழங்கும் பொருட்டு குறித்த உலக வானூர்தி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் ட்ரோன்களும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனு மீதான மேலதிக விசாரணையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஜூலை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இவ்விவகாரம் அடிப்படை உரிமைகள் தொடர்பானது என்று கூறி மனுவை உச்ச நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறு சட்டமா அதிபர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார்.
கோரப்பட்ட நிவாரணங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டவை என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகார் சிஹேர தெரிவித்துள்ளார். நடவடிக்கைகளின் போது மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ரமேஷ் டி சில்வா வாய்மொழி வாதங்களை நிறைவு செய்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதங்களுக்கு விடயதான அமைச்சர் என்ற ரீதியில் தாம் முழுமையான பொறுப்பை ஏற்பதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று இடம்பெற்ற பாரிய மோதல் சம்பவத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேரும் சிறை கைதிகள் 19 பேருமாக மொத்தம் 26 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்துள்ளார். அவர் 100 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 18 பேர் கம்பகா, பெலிசர ராகமா ஆகிய மருத்துவமனைகளுக்கும் 4 பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனைகளுக்கும் மேலதிக சிகிச்சைகளுக்காக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்கு பிரார்த்திக்கும் நாளான ஆடி அமாவாசை தினத்தை பொது விடுமுறை நாளாக அறிவிக்குமாறு சர்வதேச இந்து மத பீடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த வருடத்திற்கான ஆடி அமாவாசை விரத நாள் எதிர்வர ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரவுள்ள நிலையில் இந்த தினத்தை விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று சர்வதேச இந்து மட பீட செயலாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.